ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூச்செடியில் எப்படி கொத்து கொத்தாக பூ பூக்குதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூச்செடிக்கான தேவையான உரமும் நம்ம ப்ராப்பராக நம்ம அதுக்கு போட்டுட்ருக்கணும். அந்த பூச்செடிக்கான உரம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம நல்லா மாட்டுச்சாணம், டீ தூள் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இருந்தாவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பூ இந்த மாதிரி நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன பண்ணணும்னா, பழைய இலைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வர இலை, அந்த இலையில தான் பார்த்திங்கன்னா நமக்கு அரும்பு நல்லா வைக்கும். இதாக பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது இலையில வர அரும்பில் தான் பார்த்திங்கன்னா புது இலையில வரதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்க கிளை வச்சு நமக்கு பூ ரப்ப கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் இலை பழசு உடைக்காமல் விட்டுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அரும்பு வைக்கலை. இங்கே பாருங்கள், சும்மா கொஞ்சம் தான் வச்சுருக்குது. இதில் பாருங்கள் அரும்பே இல்லை. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, இதை இந்த மாதிரி நம்ம கிள்ளி விட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட சிசர் இருந்துச்சுன்னா அந்த சிசரில் இப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்த விட்டு கட் பண்ணுறதுனால என்ன ஆகணும்னா, பார்த்திங்கன்னா பக்கத்து நமக்கு இந்த மாதிரி கிளை வச்சு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிளை வச்சு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி உடச்சி விட்டதுலேருந்து இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் இங்கே உடச்சி விட்டுருந்தேன். அதுலேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஒரு கிளை வச்சு நமக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், ஒரு கிளையில் இவ்வளோ பூ வச்சுருக்குதுன்ட்டு. இப்படிக்கு குட்டி கிளை தான். அந்த குட்டி கிளையில் பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ பூ வச்சுருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இவ்வளோ பூ வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம உடச்சி விட்றதுனால தான் பார்த்திங்கன்னா பூ நிறைய வைக்கும். இங்கே பாருங்கள், உடச்சி விடாததுனால இதில் பார்த்திங்கன்னா பூவே கிடையாது. அது பாருங்கள், கொடி மாதிரி நமக்கு போய்கிட்டு தான் இருக்குமே தவிர அரும்பு பார்த்திங்கன்னா 1-2 தான் இருக்கும். நம்ம உடச்சி விடுறதுனால தான் பார்த்திங்கன்னா செடியில் ரொப்ப நமக்கு பூ வைக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடி மாதிரி தான் போயிட்டுருக்குமே தவிர நமக்கு ரொப்ப அரும்பு வைக்காது. இங்கே பாருங்கள், பழைய இதுக்கும் புதுசுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். புது இலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொப்ப அரும்பு வைக்கும். பழைய இலையில் பார்த்திங்கன்னா நமக்கு அரும்பு அந்த அளவுக்கு வைக்காது. இங்கே பாருங்கள், அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, என்றைக்குமே பூ அந்த சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா மேக்ஸிமம் அந்த பூச்செடி நம்ம கட் பண்ணி விடணும். அந்த கட் பண்ணி விட பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பூக்கள் நமக்கு எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இது முல்லைப்பூ செடிக்கு மட்டும்தானா? கிடையாது. நம்ம எல்லா செடிக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணணும். இருங்க, நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மல்லிகைப்பூ செடி காட்டுறேன். மல்லிகைப்பூ செடிலையும் அப்படி தான். இங்கே பாருங்கள், நிறைய நான் உதாரணத்துக்கு கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்போ இந்த பூ சீசன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த பூ அறுத்துட்டோம்னா இதில் வேறு எந்த அரும்புமே கிடையாதுன்னா, இதில் பாருங்கள் இந்த 2 பக்கம் அரும்பு இருக்குது, இதில் கிடையாது. அப்போ இந்த இதை பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கிள்ளி போட்டுருணும். இதில் அரும்பு இருக்குது, அந்த அரும்பு இருந்துச்சுன்னா அதை விட்டுறணும். அரும்பு இல்லாதது எல்லாத்தையும் நம்ம இப்படி கிள்ளி போட்டுறணும். அப்படி கிள்ளி போடுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ரொப்ப அரும்பு வச்சு நமக்கு பூ பூக்கும். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி கிள்ளி போடுறதுனால தான் அதுலேருந்து என்ன போகணும்னா அதுலேருந்து நமக்கு அரும்பு வச்சு நமக்கு ரப்ப பூ வைக்கும். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூலையும் நமக்கு இதுதான் பண்ணணும். அதே மாதிரி தான் கனகாமரப்பூ. கனகாமரப்பூ நம்ம அறுத்த உடனே இந்த மாதிரி கட்டும். நமக்கு விதை வேணும்னா மட்டும்தான் இதை விடணும். இல்லை நமக்கு விதை வேணாம், ஒன்லி பூ மட்டும்தான் வேணும்னா இதை நம்ம கிள்ளி போட்டுடலாம். ஏன்னா இதில் இவ்வளோ தான், இதுக்கு மேலே இது பூ வைக்காது. இல்லை நமக்கு வேறு செடி வேணும், கீழே செடி முளைக்கலைன்னா நாம் பார்த்திங்கன்னா இந்த விதையை அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், இந்த கனகாமரப்பூ பூத்து இந்த மாதிரி மொட்டு எதுவுமே இல்லாமல் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் பூ ஃபுல்லாக பூத்துருச்சு. இப்போ இதில் இருக்கிறது ஒன்லி விதை மட்டும்தான். இப்போ எனக்கு விதை வேணும்னா இதை கிள்ளி போட்டுடலாம், விதை வேணும்னா இந்த பூவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். எல்லா செடிக்கும் இதுதான் நமக்கு மெத்தடு. இப்போ பாருங்கள், நான் பழைய இலையெல்லாம் கிள்ளிட்டேன். இன்றைக்கி இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி தான். இது சின்ன செடியிலே நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பூ கிடைக்கும். பறிக்கக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பூ பறிக்கக்குள்ளேயும் நமக்கு அழகாக இருக்கும். பறிக்கக்குள்ளே இப்படி கொத்தாக இருந்துச்சுன்னா இந்த கொத்தை அப்படியே நம்ம பறிக்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். பூ பறிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்குள்ளே அந்த பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது இப்படிக்கு இந்த வட்டத்தில் இருக்கிற பூ மட்டும்தான் நான் பறித்தேன். இன்னும் இந்த ஃபுல்லாக நான் பறித்தேன்னா நமக்கு தேவையான பூ கடையில் வாங்கவே தேவையில்லை. நமக்கு நம்ம பூத்தெடி தோட்டத்திலே நமக்கு தேவையான பூ கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கான உரம் வேணா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பூச்செடி நல்லா வளர்கிறதுக்கு, பூ கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு எப்படி பூச்செடியை கட் பண்ணி விடணும், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.